வணக்கம். இன்னைக்கு நம்ம ஜிக்ஸ் அண்ட் ஃபிக்சர்ஸை பற்றி பார்க்கலாம். மேனுஃபேக்சரிங்கில் இந்த ஜிக்ஸ் அண்ட் ஃபிக்சர்ஸ் வந்து ரொம்ப முக்கிய பங்களிப்பு அளிக்குது. ஸோ நம்ம எந்த பொருளை தயாரித்தாலும் சரி, ஸோ ஜிக்ஸு ஃபிக்சர்ஸ் இல்லாமல், அதே மாதிரி வந்து மோல்டு, டை இது இல்லாமல் எந்த பொருளையும் நம்மளால வந்து உற்பத்தியே செய்ய முடியாது. ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஜிக்ஸ் அண்ட் ஃபிக்சர்ஸை பற்றி பார்க்கலாம். இந்த ஜிக்ஸ் அண்ட் ஃபிக்சர்ஸை பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு ஜென்ரல் இன்ஃபர்மேஷன். ஸோ நான் ஜப்பனீஸ் பீப்புளோட வந்து ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ அவங்கள்ட்ட கற்றுக்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்க்க போகும்போது, எந்த ஒரு பொருளையும் வந்து ப்ராப்பராக ஹோல்டு பண்ணுவாங்க. ஸோ மேனுஃபேக்சரிங்கில் நம்ம நிறைய பொருட்களை வந்து உற்பத்தியும் பண்ணுவோம். அதே மாதிரி உற்பத்திக்கு தேவையான நிறைய டூல்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ இப்போ இன்சர்ட்னு எடுத்துப்போம், இல்லைனா கட்டிங் டூல், இல்லை சின்ன ட்ரில் பிட்டுன்னு எடுத்துக்கலாம். எதுவாக இருந்தாலும் வந்து ப்ராப்பராக ஹோல்டு பண்ணுவாங்க. ஒரு சின்ன டூலாக இருந்தால் கூட அதை வந்து ப்ராப்பராக ஒரு வெல்வெட் கிளாத்தில் வந்து வாங்கி பார்ப்பாங்க. ஸோ அதே மாதிரி அதை வைக்கிறதும் வந்து ப்ராப்பராக வைப்பாங்க. ஸோ டேபிளில் வந்து இஷ்டத்துக்கு வைக்க மாட்டாங்க. ஸோ ஒரு வெல்வெட் கிளாத் மேலே வைப்பாங்க. அதே மாதிரி ஒவ்வொரு பொருளையும் வந்து ப்ராப்பராக ஹோல்டு பண்ணுவாங்க. அதே மாதிரி ப்ராப்பராக வைப்பாங்க. ஸோ இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோன்னா, ஒரு பொருளை வந்து ப்ராப்பராக ஹோல்டு பண்ணணும், அதே மாதிரி வந்து ப்ராப்பராக வைக்கணும். ஸோ இதை நம்ம செய்யாத போது அந்த பொருள் டேமேஜ் ஆகும். ஸோ அதே மாதிரி நம்ம வந்து பொருளை வந்து மதிப்பும் இது மூலமாக நம்ம வந்து பொருளை ரெஸ்பெக்ட் பண்ணுறோன்னு எடுத்துக்கலாம். இப்போது எந்த ப்ராடக்ட் எடுத்தாலும் சரி, அதில் சில ப்ராசஸ் இருக்கும். ஸோ கட்டிங் பண்ணுவோம், இல்லைனா ட்ரில்லிங் பண்ணுவோம், இல்லைனா பெயிண்டிங் பண்ணுவோம், இல்லைனா அசம்பிளி பண்ணுவோம். இந்த மாதிரி நிறைய ஆப்ரேஷன்ஸ் பண்ணி தான் ஒரு ப்ராடக்டே நம்ம உருவாக்குறோம். ஸோ இந்த உருவாக்குற ப்ராசஸில் அந்த ப்ராடக்டை வந்து ப்ராப்பராக ஹோல்டு பண்ணுறதுக்கு ஒரு டூல் தேவைப்படுது, ஒரு எக்யூப்மெண்ட் தேவைப்படுது. ஸோ அப்படி ப்ராப்பராக ஹோல்டு பண்ணால் தான் நம்மளால் ஒரு குவாலிட்டியான ப்ராடக்டை தயாரிக்க முடியும். ஸோ அந்த மாதிரி வந்து ப்ராப்பராக ஹோல்டு பண்ணுறதுக்கு, சப்போர்ட் பண்ணுறதுக்கு, அந்த ப்ராசஸை வந்து ஸ்டேபிளாக வச்சுக்கிறதுக்கு, இதுக்கெல்லாம் வந்து இந்த ஜிக்ஸ் அண்ட் ஃபிக்சர்ஸ் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இப்போ நம்ம இந்த ஜிக்ஸ் அண்ட் ஃபிக்சர்ஸை புரிஞ்சிக்கிறதுக்கு நம்ம அன்றாட யூஸ் பண்ணக்கூடிய சில எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம். இப்போ நம்ம எல்லாரும் கேஸ் ஸ்டவ்வை பார்த்துருப்போம். ஸோ கேஸ் ஸ்டவ்வில் பர்னர் இருக்கும். பர்னர் பக்கத்தில் ஸ்டாண்டு இருக்கும். இந்த ஸ்டாண்டு மேலே தான் நம்ம பாத்திரத்தை வச்சு சமைப்போம். சப்போஸ் அந்த ஸ்டாண்ட் இல்லைன்னா என்ன ஆகும்னு சொல்லிட்டு நினச்சி பாருங்கள். ஸோ நம்ம வந்து வேறு ஏதாவது வந்து மெட்டீரியலை வைக்கணும். மெட்டீரியலை வச்சு அது மேலே வந்து பாத்திரம் வைக்கிற மாதிரி பண்ணணும். ஸோ அதே மாதிரி வந்து ஒவ்வொரு பாத்திரத்துக்கும் அட்ஜஸ்ட் பண்ணி வைக்கணும். ஆனால் இந்த ஸ்டாண்ட் இருக்க போகும்போது என்ன ஆகுது, இந்த ஸ்டாண்ட் வந்து ஈஸியாக வந்து நம்ம பாத்திரங்களை வைக்க முடியுது. மோஸ்ட் ஆஃப் தி பாத்திரங்களை நம்ம அந்த ஸ்டாண்டில் வைக்க முடியுது. ஸோ அந்த மாதிரி தான் டிசைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த ஜிக்ஸ் அண்ட் ஃபிக்சர்ஸும் வந்து அந்த மாதிரி தான் டிசைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ பொருட்களுக்கு ஏற்ற மாதிரி, யூசேஜுக்கு ஏற்ற மாதிரி இது பண்ணியிருப்பாங்க. இந்த ஸ்டாண்ட் என்னென்ன வேலை பண்ணுது, ஸோ மோஸ்ட் ஆஃப் த பாத்திரங்களை வந்து வச்சு குக் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ அதே மாதிரி தான் ஜிக்ஸு. அதே மாதிரி வந்து அந்த பொருட்களோட வெயிட்டை தாங்கிறதுக்கு ஏற்ற மாதிரி பண்ணுவாங்க. அதே மாதிரி வந்து அந்த ஹீட்டு, ஸ்டவ்லேருந்து வர ஹீட்டை வந்து தாங்கக்கூடிய அளவுக்கு செய்வாங்க. இதே மாதிரி தான் ஒவ்வொரு ஜிக்கும் அந்த மெட்டீரியலுக்கு தேவையான, உற்பத்தி செய்ய தேவையான அனைத்து ப்ராப்பர்ட்டிஸையும் தாங்குற மாதிரி வந்து செய்வாங்க. இப்போ நம்ம அடுத்த எக்ஸாம்பிளில் சைக்கிள் வீல் ரிம் பெண்ட் ரிமூவல் ப்ராசஸை பற்றி பார்க்கலாம். இப்போ சைக்கிள் வீல் ரிம்மில் ஏதாவது பெண்ட் இருந்ததுன்னா அதை வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு ஒரு டூல் வச்சுருப்பாங்க. ஸோ அந்த என்டையர் டூலையுமே நம்ம வந்து ஜிக்காக கன்சிடர் பண்ணலாம். இப்போ நான் ஏன் இந்த விஷயங்கள்லாம் சொல்கிறேன்னா, இப்போ மோஸ்ட்லி வந்து மேனுஃபேக்சரிங் செக்டரில் பார்த்தவங்களோ இல்லை வேலை செஞ்சவங்களுக்கோ ஈஸியாக வந்து ஜிக்ஸ்னா என்ன, ஃபிக்சர்ஸ்னா என்னன்னு ஈஸியாக புரியும். ஸோ அது புரியாதவங்களுக்கு தான் இந்த எக்ஸாம்பிள்ஸ். இப்போ இந்த ப்ராசஸ் எப்படி வேலை செய்யுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ பெண்டான சைக்கிள் வீல் ரிமை வந்து அந்த டூலில் வந்து ஹோல்டு பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் என்னன்னு பார்க்க போகும்போது, ஜிக்கோட வேல்யூ இல்லை ஃபிக்சரோட வேல்யூ முதல்ல வந்து ஹோல்டு பண்ணுறது தான். ஸோ ஹோல்டிங் மூலமாக நம்ம வந்து ஈஸியாக நம்மளால் வந்து வேலை செய்ய முடியும். ஸோ சேஃபாக வேலை செய்ய முடியும். ஸோ இப்போ வந்து இந்த வீல் ரிம்மை வந்து இந்த டூல் ஹோல்டு பண்ணுது. ஸோ இதுக்கு ஒரு மெக்கானிசம் வச்சுருக்காங்க. ஸோ வந்து ஒரு ஸ்க்ரூயிங் அன்ஸ்க்ரூயிங் மெக்கானிசம் வச்சுருக்காங்க. அது மூலமாக வந்து இந்த வீலோட ஆக்சிலை வந்து ஹோல்டு பண்ணுது. ஸோ அடுத்தது வந்து நம்ம வீலை சுற்றுறோம். அதை சுற்றி வந்து நம்ம வந்து ஒரு பாயிண்டர் மூலமாக செக் பண்ணுறோம், அந்த வீலில் பெண்டு இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் வந்து இதை ஏற்கனவே பார்த்துருக்கலாம். ஸோ பார்க்காதவங்க யூடியூப்லையும் போய் பார்த்துக்கலாம். இல்லைனா வந்து உங்களுக்கு வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க சைக்கிள் மெக்கானிக் ஷாப்லையும் போய் செக் பண்ணலாம். ஸோ இது எப்படி வேலை செய்யுதுன்னு. ஸோ இந்த என்டையர் டூலுமே வந்து நம்ம ஒரு
ஜிக்கா கன்சிடர் பண்ணலாம். ஸோ இதில் நம்ம வந்து ஈஸியாக புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த டூல் வந்து மெட்டீரியலை ஹோல்டு பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதே மாதிரி வந்து இப்போ அந்த டூலே இல்லைன்னா அந்த பெண்ட் ரிமூவல் ப்ராசஸே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ மெக்கானிக் வந்து விஷுவலாக பார்த்து பார்த்து கரெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஒரு கண்டினியூஸாக பண்ண முடியாது. ஒரு 10 வீலை வந்து பெண்டு ரிமூவ் பண்ணோம்னா ஈஸியாக இந்த டூலில் ஃபிட் பண்ணிவிட்டு பெண்டை ரிமூவ் பண்ணிட்டு போயிடுவாங்க. சப்போஸ் இது இல்லைன்னு வச்சுக்கோங்க, ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இதே எக்ஸாம்பிள் தான் நம்ம வந்து நம்ம ஜிக்குக்கும் ஃபிக்சர்ஸ்க்கும் நம்ம மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரிக்கு பொருத்தி பார்க்கலாம். இந்த ஜிக்ஸ் அண்ட் ஃபிக்சர்ஸ் வந்து ஸ்பெஷல் பர்பஸ் டூல்னு சொல்லிட்டும் நம்ம சொல்லலாம். ஸோ பேசிக்காக அது என்னென்ன பண்ணுதுன்னு பார்க்க போகும்போது, ஒர்க் பீஸை வந்து சப்போர்ட் பண்ணுது, ஒர்க் மெட்டீரியலை வந்து சப்போர்ட் பண்ணுது, ஹோல்டு பண்ணுது. இது மூலமாக நம்மளோட ஆப்ரேஷன்ஸை வந்து கேரி அவுட் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இது ஹோல்டு சப்போர்ட் மட்டும் பண்ணல, அடிஷ்னலாக நிறைய விஷயங்கள் பண்ணுது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா, நம்ம ஒரு பொருளை உற்பத்தி பண்ணுறோம்னா நிறைய விஷயங்கள் அதில் பண்ணுவோம். ட்ரில் பண்ணுவோம், இல்லைனா கட் பண்ணுவோம், இல்லை நிறைய விஷயங்கள் இருக்கும். இது வந்து அந்த ஒர்க் பீஸை டேமேஜ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து அந்த பொருட்களை அஃபெக்ட் பண்ணாமல் நம்ம ஒரு தரமான பொருட்களை தயாரிக்கிறதுக்கு இந்த ஜிக்ஸ் அண்ட் ஃபிக்சர்ஸ் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இது வந்து நம்ம ஜிக்ஸ் அண்ட் ஃபிக்சர்ஸ் வந்து தயாரிக்க போகும்போது அது டிசைன் ஸ்டேஜில் நம்ம என்ன பொருளை தயாரிக்க போகிறோம், அதோட ஃப்ராஜிலிட்டி எப்படி இருக்குது, அதே மாதிரி அதோட ப்ராப்பர்ட்டிஸ் என்ன, இதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கிட்டு அந்த பொருளோட டிசைன்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம வந்து ஒரு ஜிக்ஸ் அண்ட் ஃபிக்சர்ஸை வந்து டிசைன் பண்ணுறோம். ஸோ இது மூலமாக நம்ம வந்து தரமான பொருட்களை தயாரிக்க முடியுது. ஸோ இதை வந்து நம்ம ஸ்பெஷல் பர்பஸ் டூல்னு சொல்லிட்டு சொல்கிறோம். அடுத்தது வந்து இது மாஸ் ப்ரொடக்ஷனுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கண்டினியூஸாக ப்ராடக்ட் பண்ணுறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இப்போ இந்த ஜிக்கே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், ஒவ்வொரு ஆப்ரேட்டரும் வந்து ஒவ்வொரு தடவை வந்து செட்டிங்கை வந்து மாற்றிக்கிட்டே இருக்கணும். அதே மாதிரி வந்து ஒவ்வொரு ஆப்ரேட்டரும் ஒவ்வொரு செட்டிங் வைப்பார். இந்த செட்டிங்கே சரியில்லை அப்படின்னு போகும்போது நிறைய டேமேஜ் உருவாகும், குவாலிட்டி ப்ராப்ளம்லாம் வரும். அதே மாதிரி வந்து கண்டினியூஸாக வந்து மாஸ் ப்ரொடக்ஷன் செய்யவே முடியாது. ஸோ இந்த ஜிக்ஸ் அண்ட் ஃபிக்சர்ஸ் வந்து இந்த மாஸ் ப்ரொடக்ஷனுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்ம இந்த ஜிக்ஸ் அண்ட் ஃபிக்சர்ஸை வச்சு நம்ம சிமிலர் பார்ட்ஸ், சேம் பார்ட்ஸ், இன்டர்சேஞ்சபிள் பார்ட்ஸ் இதெல்லாம் வந்து நம்ம ஈஸியாக வந்து தயாரிக்க முடியும். ஸோ இதெல்லாம் என்னன்னு பார்க்க போகும்போது நீங்கள் நெட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் டீட்டெயில்டாக புரியும். நான் பேசிக்கான விஷயங்கள் மட்டும்தான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். இந்த ஜிக்ஸ் அண்ட் ஃபிக்சர்ஸ் எல்லாம் நமக்கு நிறைய ஹெல்ப் இருக்குது. ஸோ நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. என்னென்னு பார்க்க போகும்போது நம்ம வந்து டைமை சேவ் பண்ணுறோம், காஸ்ட்டை சேவ் பண்ணுறோம், அதே மாதிரி வந்து குவாலிட்டியான ப்ராடக்ட்ஸை தயாரிக்கிறோம். ஸோ இந்த மாதிரி நிறைய பெட்டர்மெண்ட்ஸ் இருக்குது. இப்போ நம்ம ஜிக்ஸ் அண்ட் ஃபிக்சர்ஸை பற்றி பார்த்தோம். ஸோ நம்ம ஜிக்ஸ் அண்ட் ஃபிக்சர்ஸ்ன்னு சேர்த்தே சொன்னால் கூட ஸோ ஜிக்ஸுக்கும் ஃபிக்சர்ஸுக்கும் சில வித்தியாசங்கள் இருக்குது. ஸோ அது என்னன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ நிறைய பேர் வந்து ஜிக்ஸ் அண்ட் ஃபிக்சர்ஸ்ன்னு சேர்த்தே சொல்லுவாங்க. ஸோ மேனுஃபேக்சரிங் ஆர்கனைசேஷனில் கூட ஜிக்ஸ் அண்ட் ஃபிக்சர்ஸ்ன்னு சேர்த்தே சொல்லக்கூடிய விஷயங்களை நம்மளால் பார்க்க முடியும். இப்போது இந்த ஜிக்ஸுக்கும் ஃபிக்சர்ஸுக்கும் ஒரு முக்கியமான பேசிக் வித்தியாசம் இருக்குது. அது என்னன்னு சொல்லிட்டு பார்ப்போம். இப்போ ஃபிக்சர்னா என்னன்னு பார்க்க போகும்போது பொதுவாக வந்து பொருட்களை வந்து ஹோல்டு பண்ணும். ஸோ நம்ம வந்து எந்த பொருளை உற்பத்தி பண்ணுறோமோ அந்த பொருளை வந்து சேஃபாக ஹோல்டு பண்ணுறதுக்கு இந்த ஃபிக்சர். ஸோ அது பொருட்களை ஹோல்டு மட்டும்தான் பண்ணும், சப்போர்ட் பண்ண தான் பண்ணும். ஸோ அது மூலமாக நம்ம வந்து பொருட்களை வந்து அந்த ஃபிக்சர் மேலே வச்சு தயாரிக்கிறோம். அடுத்தது ஜிக்குக்கும் ஃபிக்சருக்கும் என்ன வித்தியாசம்னு பார்க்கும்போது ஜிக்கு வந்து பொருட்களை ஹோல்டு மட்டும் பண்ணாது, டூலை வந்து கைடும் பண்ணும். ஸோ வந்து எக்ஸாம்பிள் பார்க்கும்போது ட்ரில் ஜிக்கை வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இதுக்கு நீங்கள் யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. ஸோ பொதுவாக பேசிக் எக்ஸாம்பிள் பார்க்க போகும்போது ஃபிக்சர் வந்து பொருளை ஹோல்டு மட்டும் பண்ணும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஜிக்கு மட்டும் ஹோல்டு மட்டும் பண்ணாமல் அந்த டூலையும் கைட் பண்ணும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரொம்ப நாளாக வந்து இதை நம்ம புக்லேயும் படிக்கிறோம், நிறைய இடங்கள்ல கேள்விப்படுறோம். ஸோ இப்போது இந்த விஷயங்கள் மட்டும் பண்ணுறதில்ல, ஜிக்ஸுக்கு வந்து நிறைய அடிஷ்னல் வேலைக்கும் யூஸ் பண்ணிக்கிறாங்க. இப்போ எக்ஸாம்பிள் பார்க்க போகும்போது ஜிக்லே வந்து சென்சார்ஸை ஃபிட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த சென்சார்ஸ் மூலமாக வந்து நம்ம ஒர்க் பண்ணக்கூடிய மெட்டீரியல் வந்து ப்ராப்பராக வந்து சீட் ஆயிருக்கா, ப்ராப்பராக ஹோல்ட் ஆயிருக்கா, இந்த விஷயங்களை செக் பண்ண முடியும். அதே மாதிரி வந்து ஏதாவது பார்ட் ஏற்கனவே அசம்பிள் ஆன பார்ட் வந்து மிஸ் ஆகுதா, இந்த மாதிரி விஷயங்களை கூட நம்ம சென்சார்ஸை யூஸ் பண்ணி செக் பண்ணிக்க முடியும் ஜிக்கில். ஸோ அதே மாதிரி வந்து நம்ம சென்சார்ஸை யூஸ் பண்ணி வந்து சேஃபான ஆப்ரேஷன்ஸையும் அந்த ஜிக்ஸில் வந்து இன்சர்ட் பண்ணி என்ஷூர் பண்ண முடியும். இந்த மாதிரி வந்து இன்னைக்கு வந்து காலகட்டத்தில் நிறைய அப்டேஷன் வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ அதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த வீடியோவில் நான் பேசிக்கான விஷயங்களை பற்றி சொன்னேன், ஜிக்ஸ் அண்ட் ஃபிக்சர்ஸை பற்றி. இது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ்.